தமிழ்நாட்டுல இருக்கிற கோயில்கள் மூலமா சில நலத்திட்டங்கள் தராங்கன்னு நிறைய பேர் பேசுறத நம்ம கேட்டிருப்போம். வயசானவங்களுக்கு தரிசனத்துல முன்னுரிமை, கல்யாணம் பண்றவங்களுக்கு தங்கத்தாளின்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனா அதுல எவ்ளோ உண்மை, அதுக்கான ரூல்ஸ் என்ன, இதை எல்லாத்தையும் நாம வேற எங்கேயும் போகாம நேரடியா அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ டாக்குமெண்ட்ஸ் வச்சே புரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். நாம இப்போ பார்க்க போற ஒவ்வொரு தகவலும் ஹிந்து சமய அறநிலையத்துறையோட ஒஃபிஷியல் சர்க்குலர்ஸ்ல இருந்து எடுத்தது. அதனால எந்தவிதமான குழப்பத்துக்கும் இடமில்லாம உண்மையான விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு நாம நேரடியா தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோயில்ல அந்த பெரிய கியூல நிக்கிறது சில சமயம் எவ்ளோ கஷ்டம்னு. அதுலயும் வயசானவங்க, மாற்றுத்திறனாளிகள் நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்காக தரிசனத்தை எளிதாக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதான் நம்மளோட முதல் பகுதி, அனைவருக்கும் எளிதான தரிசனம். ஓகே, இப்போ நம்ம கையில இருக்கிற முதல் ஆதாரம் இதுதான். ஏப்ரல் 2023ல வந்த அறிவிப்பு எண் 84. இதுல கோயிலுக்கு வர சில பக்தர்களுக்கு ஸ்பெஷலா தரிசன வசதி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னான்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே இதுதான். அதாவது அவங்கள பொது கியூல மணிக்கணக்கா நிக்க வைக்காம தனியா ஒரு வழியில கூட்டிட்டு போய் சுலபமா தரிசனம் பண்ண வைக்கணும். சரி, அப்போ இந்த வசதி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அதுதான் அடுத்த கேள்வி. இந்த லிஸ்ட் பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த சிறப்பு வரிசை பொருந்தும்னா, மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் கைக்குழந்தையோட வர்றவங்க. அதாவது உடல் ரீதியா அதிக நேரம் வரிசையில நிக்க சிரமப்படுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இதுதான் இதோட தெளிவான நோக்கம். சரி, தனி கியூ மட்டும் இல்ல, தரிசனத்தை இன்னும் ஈஸியாக்க இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் இருக்கு. இது ஒருபடி மேல போய் இலவச தரிசனத்தை பத்தியே பேசுது. அதுதான் இந்த அறிவிப்பு எண் 39. சோ இது என்ன சொல்லுதுன்னா, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் சரி, மாற்றுத்திறனாளிகளும் சரி, அவங்களோட ஐடி கார்டை காமிச்சா போதும், ஒரு முறை இலவசமா தரிசனம் செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டைரக்டான ஒரு சலுகை இது. தரிசனத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான நிகழ்வு, கல்யாணம். கோயில்ல கல்யாணம் பண்ற தம்பதிகளுக்கு அரசாங்கம் ஏதாவது உதவுதா? ஆமா, அதுக்கும் சில சிறப்பான திட்டங்கள் இருக்கு. அதத்தான் இப்போ பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது கல்யாண ஃபீஸ் சம்பந்தமான ஒரு திட்டம். இது 2021ல வந்த அறிவிப்பு எண் 10. பொதுவா கோயில்ல கல்யாணம் பண்ணா ஒரு கட்டணம் இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு அதுலேருந்து முழு விலக்கு கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப நேரடியான ஒரு விஷயம். மாற்றுத்திறனாளி தம்பதிகள் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எந்த விதமான கட்டணமும் கட்ட தேவையில்ல. கட்டணம் முழுசா தள்ளுபடி. இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்த்திக உதவியா இருக்கும் இல்லையா? கல்யாண சம்பந்தமா இன்னொரு சுவாரஸ்யமான திட்டம் இருக்கு. இது வெறும் ஃபீஸ் தள்ளுபடி மாதிரி இல்ல. இதுல ஒரு பொருளையே தராங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். இந்த திட்டம் நிஜமாவே ரொம்ப ஸ்பெஷல். அதாவது செலக்ட் பண்ணின சில கோயில்கள்ல ஒரு ஜோடிக்கு கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோயில் நிர்வாகமே 4 கிராம் தங்கத்துல தாலியும் செஞ்சு கொடுக்குது. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இந்த 2 திட்டத்தையும் குழப்பிக்காதீங்க. முதல் திட்டம், அதாவது கட்டண விலக்கு, அது மாற்றுத்திறனாளி தம்பதிகள் எல்லாருக்குமே பொருந்தும். ஆனா இந்த தங்கத்தாலி திட்டம் ஒரு சிறப்பு திட்டத்தின் கீழே தேர்ந்தெடுக்கப்பட்ட கோயில்ல ஒரு ஜோடிக்கு மட்டும்தான் பொருந்தும். சரி, இப்போ தரிசன வசதி, திருமண உதவி, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா எதுக்காக அரசாங்கம் இதையெல்லாம் செய்து, இதோட பெரிய நோக்கம் என்ன? அத பத்தி பேசி இந்த அலசல முடிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு எண்ணம் தான், சமூக நலன். கோயில்கள் வெறும் வழிபாட்டிடம் மட்டும் இல்ல, அது ஒரு பொது வெளி. அங்க எல்லாரையும் அரவணைச்சு போகணும். குறிப்பா அவங்க வாழ்க்கையோட முக்கியமான தருணங்கள்ல ஒரு சின்ன ஆதரவு கொடுக்கணும். அதுதான் இந்த திட்டங்களோட உண்மையான நோக்கம். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம். கோயில் நிர்வாகம் மாதிரி பொது நிறுவனங்கள் அதோட வழக்கமான பணிகளை தாண்டி இந்த மாதிரி சமூக தேவைகளை இன்னும் என்னென்ன வழிகள்ல எல்லாம் சிறப்பா பூர்த்தி செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.